ஸ்ரீமத் பாகவதம் 136ஆம் பகுதி. குரு தட்சணையாக ஓர் உயிர். வருடக்கணக்காக பிரிந்திருந்த பிள்ளைகளை வசுதேவரும் அன்னை தேவகியும் பக்கத்தில் வைத்து பார்த்து பார்த்து பூரித்தார்கள். பலராம சுவாமியையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் குழந்தைகள் போலவே பாவித்து கேட்டு கேட்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தார்கள். வசுதேவர் இரு பிள்ளைகளுக்கும் முதல் காரியமாக அவர்கள் கல்வி கற்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார். பிள்ளைகளை அழைத்து கூறினார், கிருஷ்ணா, பலராமா, மாடு கன்றுகளை மேய்த்தே உங்களின் பெரும்பாலான காலங்கள் கழிந்துவிட்டன. உரிய காலத்தில் கல்வி கற்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் இப்போதும் காலம் கடந்து விடவில்லை. வாழ்வில் அத்தியாவசியமான கல்வியை கற்க நீங்கள் குருகுலம் செல்ல வேண்டும். ஒரு சிறந்த குருவை உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றார். அப்படியே ஆகட்டும் தந்தையே, பணிவுடன் கூறினார்கள் பலராம கிருஷ்ணர்கள். சாந்திபினி முனிவருக்கு தன் கண்களையே நம்ப இயலவில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பலராம சுவாமி இருவரும் சாதாரண மனிதர்கள் அல்ல, அவதார நாயகர்கள் என்பதை அவர் தன் உள்ளுணர்வால் அறிந்தே இருந்தார். அந்த திவ்ய புருஷர்களுக்கு தான் குருவாக இருந்து கல்வி கற்றுத்தர வேண்டுமா? திகைத்து போனார் சாந்திபினி முனிவர். குருவே நமஸ்காரம். பாதம் தொட்டு வணங்கினார்கள் பலராம கிருஷ்ணர்கள். சுயநிலைக்கு மீண்ட முனிவர் அவர்களுக்கு ஆசை கூறினார். முனிவரே, இனி இவர்கள் உங்கள் பிள்ளைகள். இவர்களை கல்வியில் சிறந்தவர்களாக்குவது தங்கள் பொறுப்பு என்றார் வசுதேவர். சாந்திபினி முனிவரிடம் பலராம கிருஷ்ணரை ஒப்படைத்துவிட்டு விடைபெற்று கொண்டார் வசுதேவர். சாந்திபினி முனிவர் அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்ததில் சில நாள்களிலேயே புரிந்து கொண்டார். பெயருக்கு தான் அவர் குரு. பலராம கிருஷ்ணருக்கு எந்த குருவும் தேவையில்லை. அவர்கள் அத்தனை சூட்டிகையாக இருந்தார்கள். ஏக சந்தாகிராகி என்பார்களே, அப்படித்தான் இருந்தார்கள் இருவரும். ஒரு முறை கூறியதுமே புரிந்து அதை நன்றாக உள்வாங்கிக் கொண்டார்கள். நுணுக்கமாக உணர்ந்து அதன் பொருளை தெள்ள தெளிவாக விளக்கினார்கள். சாந்திபினி முனிவர் இப்படி ஒரு சீடர்களை தாம் பெற்றதற்காக பெருமிதம் கொண்டார். அவர் மேலும் ஆச்சரியப்படும்படியாக 64 கலைகளையும் 64 நாள்களில் கற்று தேர்ந்தார்கள். அற்புதம், மிக மிக அற்புதம். கிருஷ்ணா, பலராமா, இதுவரை உங்களை போன்ற சீடர்களை நான் சந்தித்ததே இல்லை. வாணிய நீங்கள் மனப்பூர்வமாக வாழ்த்தினார் சாந்திபினி முனிவர். குருவே, தங்களின் திருவருளால் நிறைந்த கல்வியை பெற்றோம். அதற்காக தங்களுக்கு குருதட்சணை செலுத்த விரும்புகிறோம். என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்றான் பகவான் கிருஷ்ணன். ஆசிரமவாசியான சாந்திபினி முனிவர் ஆசைகள் இல்லாதவர், தேவைகள் அற்றவர். எனவே என்ன கேட்பது என்று தெரியாமல் திகைத்தார். அப்போது அவருடைய மனைவி கணவரான சாந்திபினி முனிவரை உள்ளே அழைத்து அவரிடம் ஏதோ கூறினாள். 136ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.